ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கிஃப்ட் பண்ணி முடிக்கிறப்போ எனக்கு வந்து நைட்டு 2 மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 4 நாள் பண்ணியிருந்தேன் இந்த கிஃப்ட் மட்டுமே. ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் இஷ்டம். அது தனி ஒரு இன்ட்ரெஸ்ட், யாரும் சொல்லி வரல, தானாக வந்தது. என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து அவங்களோட லவ்டு ஒனுக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அவங்க கிட்டே கேட்டிருந்தேன், இதை வந்து நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்படினாலும் கிஃப்ட் வாங்க தானே போகிறீங்க, நான் வந்து ஹேண்ட்மேட் கிஃப்ட் எல்லாமே நல்லா பண்ணுவேன், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்னு கேட்டிருந்தேன். அப்போ அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தால் சொல்லுங்கள், அதை பண்ணித்தரேன்னு சொன்னேன். அவங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு நானாக சில விஷயங்கள்லாம் சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபோட்டோவாக எடுத்து சென்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணலாம், இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திருப்பியும் ஃபைனலாக டிசைட் பண்ணதுன்னா, அவங்களோட 24th பர்த்டேக்கு வந்து 24 கிஃப்ட் தரலாம். நீங்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் போயிட்டு நீங்கள் திங்ஸ் எல்லாம் பை பண்ணித்தாங்க. அது கூட க்யூட்டான நோட்ஸ் எல்லாமே எழுதி, அது கூட கொஞ்சம் கலர்ஃபுல்லான கார்ட்ஸ் எல்லாமே பண்ணி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே எழுதி நான் ஃபுல்லாக வந்து பண்ணித்தரேன், அழகாக பேக் பண்ணித்தரேன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அவங்களுக்கு வந்து ப்ளூ கலர் பிடிக்கும்ன்ட்டு ப்ளூ கலர்லேயே வந்து என்னோடய ஃப்ரெண்டும் நானும் தான் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் சென்னை போய் பை பண்ணிவிட்டு வந்து, அதுக்கு தேவையான அவங்களுக்கு ப்ளூ கலர் பிடிக்கும்ன்ட்டு அந்த தீம்லேயே வந்து கிஃப்ட் பேப்பரும் வாங்கி வந்து மோஸ்ட்லி ப்ளூ கலர் இருக்கிற மாதிரியே பார்த்தாச்சு. எல்லா சின்ன சின்ன 24 கிஃப்ட்ஸ்லையுமே ஒரு அழகான க்யூட் நோட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. ஒன்றுத்துலேயுமே வந்து ஒரு பீஸ்லேயுமே வந்து அந்த லவ் இருக்கும். க்யூட்டாக ஹாட் பேப்பரில் ஒரு விஷயமே 24 கிஃப்ட்லேயுமே ஒரு க்யூட்டான ஒரு விஷ் இருக்கும், ஹாப்பி பர்த்டே விஷ். அதை அழகாக டைப் பண்ணி ஒரு கவர் ரெடி பண்ணி 24 கிஃப்ட்டையுமே வந்து நான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தேன். ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்கிறது, என்ன தான் பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாலுமே வந்து ஹேண்ட்மேட் லவ் அவங்களால பண்ண முடியலனாலும் அது அவங்களுக்காக வாங்கி தரது எவ்வளோ பெரிய விஷயம். முடிஞ்சால் வேணும்னா நீங்கள் பண்ணித்தாங்க. யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் இருக்குது, பின்ட்ரெஸ்ட்டில் இருக்குது, நிறைய வீடியோஸ் இருக்குது. உங்களால் முடிஞ்சதை நிஜமாலே நீங்கள் பண்ணி ஒரு கிஃப்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தரும்போது அவங்க நிஜமாலே உலகத்தில் இல்லாத அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷம் எந்த ஒரு பெரிய காஸ்ட்லி பொருளையுமே சத்தியமாக நான் சொல்கிறேன் கிடைக்கவே கிடைக்காது. முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள், இல்லாட்டி என்கிட்ட சொல்லுங்கள், நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். ஃபாலோ ஃபார் மோர். தேங்க்யூ.